அதிமுகவை பொறுத்தவரைக்கும், அது ஒரு தெரிந்தோ, தெரியாமலோ திராவிட கட்சி தான் அது. அது வந்துட்டு திராவிட கொள்கைகளை பின்பற்றாங்களோ இல்லையோ, ஆனா அது திராவிட இயக்கத்திலிருந்து உருவான ஒரு கட்சி அப்படின்றது தான் வரலாறு. அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த எம்ஜிஆரோ சரி, அதற்கு பின்பு வந்த ஜெயலலிதா அவர்களோ சரி, திராவிட கொள்கையை ஒருபோதும் விட்டுக் குடுத்ததே கிடையாது. திராவிடத்தை அழிப்போம் அப்படின்னு சொன்ன அந்த மாநாட்டிலயோ, அல்லது திராவிடத்தை அழிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலோ போய் கலந்து கொண்டதே இல்ல. ஆனா இவங்க போய் கலந்து கொண்டாங்க. வெறுமனே முருக பக்தர்கள் மாநாட்டுல போய் கலந்துகிட்டாங்க. ஆன்மீகம் பேச மாட்டாங்கன்னு நெனச்சு நாங்க போய் உட்கார்ந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கூட பரவால்ல. ஆனா இன்னைக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்எஸ் உடைய 100ஆண்டு விழா நடக்குது. அதுல போயிட்டு மோகன் பகவத்தோட போய் சேர்ந்து நிக்கிறாரு வேலுமணி. அப்போ முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய அடிமைகளாக இவங்க மாறிட்டாங்க. பிஜேபி எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு அடிமைகளாக இந்த அதிமுகவினர் மாறிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. உங்களுடைய கட்சி தலைவராக இன்னமும் நீங்க போஸ்டர்ல பெரியார போடுறீங்க, அண்ணாவ போடுறீங்க, எம்ஜிஆர போடுறீங்க, ஜெயலலிதா போடுறீங்க அப்படின்னா, இந்த எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ யாராவது பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அண்ணாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னதை நீங்க பாத்திருக்கீங்களா? அண்ணா நாமும் வாழ்க அப்படின்றதான வந்துட்டு ஜெயலலிதா அவர்களுடைய பேச்சுடைய துவக்கமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட அதிமுக பெரியார் அண்ணாவை விமர்சனம் பண்ணி, அது மிக மோசமாக விமர்சனம் பண்ணிட்டு, அவ்வளவு ஒரு காணொளிய போடுறாங்க. சரி நாங்க அந்த இடத்துல இருந்தோம். எங்களால வெளியேற முடியாது. மேடை நாகரிகம் அப்படின்னு வச்சுக்குருவோமே. ராஜேந்திர பாலாஜி என்னங்க பேட்டி குடுக்குறாரு? இது ஆன்மீக மாநாடுன்னா அரசியலும் கலந்துதான் இருக்கும். இது மிகப்பெரிய வெற்றி மாநாடு. இந்துக்களுடைய எழுச்சி இது அப்படின்னு சொல்லி பேசுறாரா இல்லையா? திமுக பயந்துருச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு மன சங்கடமோ, வந்து அந்த அந்த இடத்துல நாங்க இருந்துட்டோம். தெரியாம இருந்துட்டோம். எங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் அப்படின்ற நிலை கூட அவங்கள்ட்ட இல்ல. பெரியார் அண்ணாவ நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. நான் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அங்க இருப்பேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ராஜேந்திர பாலாஜி ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கிறார்.